அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றோம். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை பற்றி நாம் நினைவுறும் அளவுக்குத்தான் நமக்கு தகுதி இருக்கிறதை ஒழிய அவரை புகழ்ந்து பாடுவதற்குரிய எந்த ரகசியமும் நம்மிடமில்லை. அவர் ஒரு புகழுக்காகவோ அல்லது மற்றவர் தன்னை போற்றுவதற்காகவோ வாழ்ந்தவர் அல்ல என்பது அவருடைய வாழ்வியலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு பாடம் புகட்டுகின்றன. வெறும் உணர்ச்சியின் வாயிலாக பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை பற்றி நாம் உணரத் தொடங்கினால் நமக்கு உண்மைகள் விளங்காது. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இரகசியங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஒரு ஆய்வின் அடிப்படையிலே பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை ஒரு ஆய்வின் அடிப்படையிலே நாம் கண்டுணர முயலும் போது நமக்கு கிடைத்த அனுபவங்களைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பிற்கினிய நண்பர்களே, பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை நாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய 6.5 கோடி மக்களிலே சில தலைவர்களுக்கு நிச்சயமாக நினைவு நாட்கள் நடக்கின்றன, பிறந்த நாள் நினைவு நாட்கள் நடக்கின்றன. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களின் நினைவு நாளை எல்லா இனத்தவரும் எல்லா கட்சியினரும் கொண்டாடுகின்றனர். அதாவது அவரை பற்றிய ஒரு பிரமிப்பு எங்கும் இருக்கிறது. சில நேரங்களில் அவரை பற்றி சிலருக்கு எதிர்மறையான வாதங்கள் கூட உண்டு. அதை பற்றி நாம் அனாவசியமாக அலச வேண்டிய அவசியமில்லை. நினைத்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்மிடம் இதுவரை இருக்கிறாரா என்று நினைத்து பாருங்களேன். நிச்சயமாக இல்லை என்பதற்கு அவருடைய சாட்சியங்கள் இருக்கின்றன. அவரை பார்த்தவுடன் வணங்க தூண்டுகிறது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் வணங்குவதல்ல, இது ஒரு ஜாதியினருக்காகவோ ஒரு மதத்தினருக்காகவோ ஒரு இனத்தினருக்காகவோ ஏற்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை வணங்குவதற்குரிய அறிகுறியாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி வணங்குகிறார்கள், வணங்கினார்கள்? பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் கொலை வழக்கின் சார்பாக சாற்றப்பட்ட குற்றங்களுக்காக அன்று புதுக்கோட்டை நீதிமன்றத்திலே அவர் செல்கிறார். அங்கே அவருக்கு அவருடைய வழக்கறிஞர்கள் வருகிறார்கள். அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞராக அந்த வழக்கினை தொடுத்த விசாரணை செய்யப் போகின்ற ரெட்டியார் அவர்கள் வருகின்றார்கள். முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை சந்திக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். பிறகு அந்த வழக்கெல்லாம் முடிந்த பிறகு ரெட்டியார் அவர்களை பல்வேறு ஊடகங்கள் அவரை பேட்டி காண்கின்றன. அதிலெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்வது, ஒரு ஸ்திதப்பிரஞனை நான் பார்த்தேன். சொல்லுவது ஒரு ரெட்டியார். தயவு செய்த நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திதப்பிரஞன் என்பது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, பகவத்கீதையை உணர்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். ஸ்திதப்பிரஞன் என்பவன் யார் என்றால், அவன் உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் துன்பங்களையும் ஒன்றாக கருதக்கூடியவன். குறளிலே வருகிறதே, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று கூறுகிறார்களே, அந்த நிலையை அடைந்தவன்தான் சிதப்பிரஞன். மானம் அவமானமற்று இன்பம் துன்பமற்று
விருப்பு வெறுப்பற்று அத்தனையும் கடந்த ஒரு மனிதன். அவனைத்தான் பகவத்கீதையிலே ஸ்திதப்பிரஞன் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதப்பிரஞ நிலையை அந்த வழக்கறிஞர் ரெட்டியார் அவர்கள், அரசு வழக்கறிஞராக இருந்தவர், உணர்ந்தவர் என்பது நமக்கு தெரிகிறது. அந்த உணர்ந்த தன்மையினாலே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு ஸ்திதப்பிரஞனை நான் தரிசிப்பதைப் போல தரிசித்தேன் என்று கூறுகின்றார். ஒரு வள்ளலாரை நான் தரிசிப்பதைப் போல அவரை பார்க்க முடிந்தது என்று கூறுகின்றார். இதை நாம் ஏன் அழுத்தமாக சொல்ல முடிகிறது என்றால், வேறு விஷயங்களுக்குள் செல்லாமல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஏன் இப்படி பிரமிப்பாக பார்க்கப்படுகிறார், பிரமிப்பாக அவரை நாம் வணங்குகிறோம் என்பதை அறிவியல் பூர்வமாக உணர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நண்பர்களே. அறிவியல் பூர்வமாக, உணர்ச்சியின் வாயிலாக அல்லாமல், இனத்தின் வாயிலாக இல்லாமல், அறிவியல் என்ன இருக்கிறது, ஆன்மீகம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த இடத்திலே அவர் அப்படி இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு மதுரை கோரிப்பாளையத்திலே சிலை வைத்திருக்கிறார்களே, அந்த சிலையை வைத்தவர் யார் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. நினைத்து பாருங்களேன். இவர் ஒரு ஆத்திகர் நாத்திகர் என்ற எந்த இடத்திற்கும் இல்லாமல், மரியாதைக்குரிய மூக்கையா தேவர் அவர்கள் அந்த சிலை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் கூறும்போது, இந்த இடத்தில்தான் அந்த சிலை வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது வரலாறு. அந்த சிலையை தொடங்கி வைத்து பேசுகின்றார். அதை பற்றி நாம் இப்பொழுது அதிகமாக சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த சிலை வைக்கப்பட்ட நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த இனத்தவர் வைக்கவில்லை நண்பர்களே, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இவர்கள் செய்ததல்லது. இந்த இனத்தவருடைய முயற்சிகளினால் அதற்கு யார் வைக்கிறார்கள் என்று பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அவருடைய வரலாற்றை முதல் எழுதியவர் மரியாதைக்குரிய வலம்புரி ஜானுடைய சகோதரர் ஆவார். அவருடைய பேச்சுக்களையெல்லாம், அவருடைய சொற்பொழிவுகளையெல்லாம், அவருடைய பாராளுமன்ற சட்டமன்ற பேச்சுக்களையெல்லாம் முறையாக தொகுத்து வெளியிட்டவர் கண்ணகி ஆசிரியர் சக்திவேல் எம்எல்சி ஆவார். இதை ஏன் நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், இந்த மனிதனுக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பிரமிப்பு ஏற்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக சிந்தித்துவிட முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்மையெல்லாம் வணங்க வைத்திருக்கிறாரே அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தேவர் என்றாலே அவர் ஒருவரைத்தான் குறிக்கிறது. அறிஞர் அண்ணா என்று சொல்வதைக் காட்டிலும் அண்ணா என்றாலே அவரை குறிக்கிறது. கலைஞர் என்றாலே ஒருவரை குறிக்கிறது. புரட்சி தலைவர் என்றாலே ஒருவரை குறிக்கிறது என்பது போல தேவர் என்றாலே அவருடைய படம் இல்லாமல் யாராவது வேகமாக வெளியிட முடியுமா ஒன்றை? ஏனென்றால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு ஸ்திதப்பிரஞனாக விளங்கினார். மிகப்பெரிய உயர்ந்த ஞானத்தை முழுமையாக பெற்று விளங்கினார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவரை இன்றும் மக்களெல்லாம் நேசிக்கிறார்கள். அவரை ஒரு முரட்டுத்தனமாக நேசிப்பதாக நினைத்துவிட வேண்டாம் நண்பர்களே. இவர்களுடைய இனத்தினுடைய சார்பாக கைரேகைச் சட்டம் அழிக்கப்பட்டதனுடைய சார்பாக நன்றியின் விசுவாசமாக அந்த இனத்தினர் அவரை பாராட்டுகிறார்கள், அவருக்கு விழா கொண்டாடுகிறார்கள், அவருக்கு குரு பூஜை கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு நிலை நண்பர்களே. ஆனால் உண்மையிலேயே அவரை நேசிக்கப்படுவதற்கு நினைத்து பாருங்களேன். ஒரு தனி மனிதன் அல்ல. இன்றைக்கு அரசியல் உலகத்திலே, அசுர உலகத்திலே பணம் கொடுத்தால்தான் மக்கள் வருவார்கள், பொருள் கொடுத்தால்தான் மக்கள் வருவார்கள், ஏதாவது கொடுத்தால்தான் மக்கள் கூடுவார்கள் என்பதை இன்றைக்கு ஊடகங்களெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று அவர் இல்லை.